குருக்ஷேத்திர போர்க்களத்தில் போர் முரசுகள் முழங்கி இரு படைகளும் மோத தயாராக இருந்த வேளையில் அர்ஜுனன் சந்தேகத்தால் உறைந்து நின்றான். தன் சொந்த குடும்பத்தினரை எதிர்த்து போரிட வேண்டிய கொடூரமான நிலையில் அர்ஜுனன் தன் கையில் இருந்த வில்லை கீழே இறக்கினான். துயரம் அவனை ஆட்கொண்டது. அந்த தருணத்தில்தான் கண்ணன் பகவத்கீதையின் சாரத்தை வெளிப்படுத்தினார். வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தையும் கடமையின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். அர்ஜுனா, உன் கடமையை செய், ஆனால் அதன் விளைவுகளில் பற்று வைக்காதே. வெற்றி அல்லது தோல்வி, மகிழ்ச்சி அல்லது துக்கம், இவை அனைத்தையும் சமமாக பார் என்றார் கண்ணன். செயலின் பலனை எதிர்பார்த்து செயல்படாதே. உன் கவனம் முழுவதும் செயலில் மட்டுமே இருக்க வேண்டும், விளைவில் அல்ல என கண்ணன் தொடர்ந்தார். கண்ணனின் இந்த அறிவுரை நமக்கு வீரத்தை பற்றி கற்றுத் தருகிறது. எந்த சூழ்நிலையிலும் துணிவுடன் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பற்றற்ற நிலையின் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. நாம் செய்யும் செயல்களில் இருந்து விலகி நின்று அவற்றை தூய மனதுடன் செய்ய வேண்டும். வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை இது தெளிவுபடுத்துகிறது. நமது கடமையை செய்வதே வாழ்வின் குறிக்கோள் என்பதை உணர்த்துகிறது. இன்றும் கூட கண்ணனின் வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன. நமது சந்தேகங்களை கடந்து தெளிவான மனதுடன் முன்னேற உதவுகின்றன. கடமையை செய்வதில் உள்ள தர்மத்தை இது விளக்குகிறது. தர்மத்தின் பாதையில் நடப்பதே உண்மையான வெற்றி என்பதை உணர்த்துகிறது. நமது மனதின் குழப்பங்களை தீர்க்க கீதை உதவுகிறது. தெளிவான சிந்தனையுடன் செயல்பட வழிகாட்டுகிறது. கண்ணனின் இந்த அமர ஞானம் காலத்தை வென்று நிற்கிறது. எந்த காலத்திலும் மனிதர்களுக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக திகழ்கிறது.